அடிமைகளாக துன்புறுத்தப்படுவார்கள் என்பதையும் நிச்சயமாக அறிந்து கொள். ஆனால் நான் அவர்களை அடிமைப்படுத்திய தேசத்தை தண்டித்து அவர்களை பெரும் சொத்துக்களுடன் வெளியேறி வரச் செய்வேன். கடவுளின் வாக்குறுதிகள் இருந்த போதிலும் சாராய் குழந்தைகளை பெறாததால் பொறுமை இழந்தாள். எனவே அவள் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை குழந்தை பேறு பெறாதபடி தடுத்துள்ளார். போய் என் பணிப்பெண்ணுடன் படுத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நான் அவள் மூலம் ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும் என்றாள். சாராயின் விருப்பத்திற்கு ஆபிராம் ஒப்புக்கொண்டார். மேலும் சாராயின் எகிப்திய பணிப்பெண் ஆகார் கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிராம் தனது மகனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். மேலும் கடவுளின் வாக்குறுதி இஸ்மவேல் மூலம் நிறைவேறும் என்று அவர் நம்பினார். ஆனால் கடவுளுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. ஆபிராமுக்கு 99 வயதான போது கடவுள் அவருக்கு தோன்றி, நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள். எனக்கு முன்பாக நடந்து குற்றமற்றவனாக இரு. எனக்கும் உனக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் உறுதிப்படுத்தி உன் சந்ததியை பெருக்குவேன் என்றார். ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினார். கடவுள் அவரிடம், என்னை பொறுத்தவரை இதுவே உன்னோடு நான் செய்த உடன்படிக்கை. நீ அநேக தேசங்களுக்கு தந்தை ஆவாய். இனி நீ ஆபிராம் என்று அழைக்கப்பட மாட்டாய். உன் பெயர் ஆபிரகாம். ஏனென்றால் நான் பல நாடுகளுக்கு தந்தையாக உன்னை ஆக்குவேன் என்றார். கடவுள் ஆபிரகாமின் மனைவியின் பெயரை சாரா என்பதற்கு பதிலாக சாரா என்று மாற்றி அவள் வயதான காலத்திலும் ஒரு மகனை பெறுவாள் என்று வாக்குறுதி அளித்தார். ஆபிரகாம் சிரித்துக்கொண்டே, 100 வயதுள்ள ஒருவருக்கு மகன் பிறப்பானா? 90 வயதில் சாராவுக்கு குழந்தை பிறக்குமா? ஆனால் கடவுள், உன் மனைவி சாரா உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். நீ அவனை ஈசாக்கு என்று அழைப்பாய். அவனுக்கு பின் அவனுடைய சந்ததியினருக்காக நான் அவனோடு என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்துவேன் என்றார். கடவுளுடைய வார்த்தையின்படி ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் செய்த அதே நேரத்தில் சாராள் கருவுற்று ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெற்றார். ஆபிரகாம் சாராள் பெற்ற மகனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார்.